இவன் என்ன இங்க? அம்மா சேதுலட்சுமி, சேது. என்ன மாமா? என்ன? அந்த திமிரு பிடிச்ச இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்கான். ஏதோ பிரச்சனை பண்ணத்தான் வர்றான்னு எனக்கு தோணுது. என்ன இன்ஸ்பெக்டர்? என்ன விஷயம்? அபிஷியலா ஏதாவதா? யா கொஞ்சம் அபிஷியலும் அப்புறம் கொஞ்சம் பர்சனலும். அம்மாவுக்கு இந்த ஐஏஎஸ் பொண்ணு தவிர ஒரு பையனா இருக்கான்ல, அவனை நேத்து ராத்திரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? என்ன தப்பு செஞ்சாவன்? அது இப்போ அம்மா நிக்கும் போது எப்படி சொல்றது? இல்ல, எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும். போதைப் பொருள் கைவசம் வைக்கிறதோ பயன்படுத்துறதோ இல்ல வியாபாரம் பண்றதோ இதெல்லாம் தான் இப்போ உங்க பையனோட பிசினஸ். மிஸ்டர் மாதவன், இப்படி வந்து தப்பா பேசுனீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். அவன் அந்த மாதிரி ஆள் இல்ல, நீங்க ஆள் மாதிரி சொல்றீங்க. இந்த பையன் தானே உங்களோட பையன்? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல லட்சக்கணக்கில் மதிப்பு இருக்கிற போதைப் பொருளை என்னோட ஸ்டேஷன்ல நான் வச்சிருக்கேன். போதைப் பொருள் கேஸுக்கு ஜாமீன் கிடையாதுன்னு மேடம்க்கு நான் சொல்லாமலே தெரியும். என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அட என்னம்மா நீங்க, அவனை ஏதாவது பண்ணுவனா? அவன் இந்த குடும்பத்தோட பையனாச்சே. நான் கொஞ்சம் மனசு வச்சேன்னா அவனால தப்பிச்சு போக முடியும். ஆனா ஒரு பாலம் கட்டும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் வேணும்ல. நாங்க என்ன செய்யணும் சார், நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பணம் வேணும்? மாதவனுக்கே பணமா? அதுவும் சப் கலெக்டருக்கு முன்னாடியே வா. மாமா தானே, கஷ்டம். உங்க மாமா இப்ப நான் அரெஸ்ட் பண்ணலாம். இங்க பாருங்க மாமா, எனக்கு 1 கோடி ரூபாய் தரணும் சொன்னாலும் எனக்கு வேண்டாம். என்ன? என்ன இப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்க? விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்ல, தன்னோட சகோதரனுக்காக சகோதரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு இந்த ஐஏஎஸ் காரியை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நான் போலீஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஓங்கி விட்டேன். கூல் டவுன். கோச்சிக்காதீங்க மாமா. ஒரு சப் கலெக்டருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் நடுவில் இருக்கிற புரோட்டோகால் டிஸ்டன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். பட் திஸ் இஸ் மை டிமாண்ட். பிரதரை சேவ் பண்ணும்ல. நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா போதும். அப்புறம் என்னை விட பெரிய அதிகாரியை பார்த்து என் பிரதரை காப்பாத்திலான்னு உன் மனசுல ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நான் விட மாட்டேன். டிவிக்காரங்க பத்திரிகைக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தோட அவனை நான் நிக்க வைப்பேன். ஆன்டி நார்கோட்டிக்ஸ் செல்லுக்கு பிரதரை அனுப்பி வச்சேன்னு வையே, உன் பிரதர் அட்லீஸ்ட் 18 வருஷத்துக்கு ஜெயில இருந்தாகணும். போதைப் பொருள் கடத்தின அக்யூஸ்டோட சகோதரிக்கு இந்த ஐஏஎஸ் பட்டம் கூட ஒரு பாரமா தான் இருக்கும். மாமா, முடிவு என்னவா இருந்தாலும் அதை சீக்கிரமா சொல்லணும். பதில் பாசிட்டிவா இருந்தாலும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவன் ஏன் கஷ்டத்துல இருப்பான். இல்லனா சகோதரன் திரும்ப கிடைக்கும் போது சகோதரி பேச்சு மாறினா அப்ப நான் வரேன். வரட்டா? சப் கலெக்டர் சேதுலட்சுமி. அந்த ஆள் என்ன பழிவாங்க பாக்குறான். அதுக்காக என் தம்பிய பொய்யான கேஸ்ல மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கல. லக்ஷ்மி, என்னம்மா? இது கண்டிப்பா பொய்யான கேஸ் கிடையாது. பின்ன நான் உன்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். ஒரு நாள் என்னடா பண்ணிட்டு இருக்க? கடவுளே, என்னடா இதெல்லாம்? லக்ஷ்மி, பேசாம இரு. இது வேற யாருக்காவது தெரிஞ்சா செத்தே போயிடுவனா? எதுக்காகம்மா என்கிட்ட இதெல்லாம் மறைச்சு வச்சீங்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவனை தெரித்திருப்பேனே. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப கடவுளே, இனி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் தப்பு பண்ணா மாட்டிக்கிட்டான். இது அவனோட விதின்னு நினைச்சு நான் ஆறுதல் பட வேண்டியதான். அவன் ஜெயில போயிருந்தா நாம யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா?
இனி என்ன பத்தி நினைச்ச நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இல்ல என்னோட விதின்னு நினைச்ச நான் இதுக்கு ஏத்துக்கிறேன். இனி அவளை காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. ஒரு பரிசு. இது தங்கம் தானே? கண்டிப்பா. எத்தனை பவுனு? 10. கஷ்டம், 20 எதிர்பார்த்தேன். நீ ஒண்ணு கொண்டு வரல? பொண்டாட்டி புள்ளியோட வந்திருக்கேன்கோ. இது என்ன மிருகசாலியா? ஃபேமிலியை கூட்டிட்டு வர. வாங்க. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? பொண்ணோட தாய் மாமா மாப்பிள்ளைக்கு தாரவாத்து கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன். இது ஒரு சடங்குப்பா. சடங்குனால நான் செய்யறேன். நீங்க எழுந்துருங்க. ஒரு நிமிஷம். எதுக்குமா அழுகுறீங்க? பொண்ணை பாதுகாப்பான கையில ஒப்படைச்சதுக்கு நீங்க சந்தோஷம் படணும். நீங்க கண்ண தொடங்க. இனிமே நீங்க அழவே கூடாது. கோவிந்த் மாமா, நான் பேச மாட்டேன். நீ என்ன ஊமையா? ஜோ, ராகவண்ணா, கல்யாண சடங்குலாம் முடிஞ்சிருச்சுல? எல்லாம் முடிச்சது. கன்ஃபார்மா? ஆமா. எஸ்கியூஸ் மீ மேடம். இப்ப இந்த சேதுலட்சுமி சட்டப்படி என் மனைவியா மாறிட்டாங்கல்ல? இனி என்னோட ஒய்ஃப இனிமே நான் சந்தோஷமா பாசத்தோட என்ன வேணாலும் கூப்பிடலாம் இல்லையா? நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஈஸ்வரா, அடியே! ஹாய், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவன். இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். பொண்ணு சப் கலெக்டர். ஸோ பி கேர்ஃபுல். இந்த புரோட்டோகாலோட ஒரு கேப் இந்த ஸ்ப்ரேவே கம்மி பண்ணிடும். மிக்ஸ் பண்ணி அடிப்போம். எதை பிடிக்கும் தெரியாதுல்ல? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சா ஒரு நாத்தம். இந்த மல்லிப்பூ அந்த நாத்தத்தை மாத்திடும். இது யாருக்கு? மாப்பிள்ளைக்கு தான். பெட்ரூம். அவனுக்கு பாலா? பாம்புக்கு கூட சக்கரை போட்டு கொடு. ஆனா அவனுக்கு கொடுக்க கூடாது. அவன் அதை விட விஷம். அதை எப்படி கொடு? போ. ஈஸ்வரா, என்னன்னு தெரியல. பாலை எங்க பார்த்தாலும் உடனே குடி குடி. நான் குடிச்சா சரியா வராது. நான் 2 பெக் அடிச்சிருக்கேன்ல, ஒரு தைரியத்துக்கு தான். சப் கலெக்டர் ரூம்ல முதல் தடவை சல்யூட் அடிக்காம போறேன்ல. வர பால் குடி மாமா. அப்படியே ஆகட்டும். கல்லு குடியா? எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்கல்ல. நாத்தம் தாங்க முடியல. நாத்த அடிச்சா போய் குளி. காலையில இருந்து நீ வேலை செய்யறல்ல. போடா போடா. இவனே, இந்த பரதேசிக்கு பொண்ணு கொடுத்த நான் தான் பரதேசி. என்ன முதல்ல உதைக்கணும்.
ஒரு வேலைக்கு போறோம்ல. இவன் எதுக்கு இப்போ இப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போறான்? ஆஹா, சேது நான் வந்துட்டேன். கலெக்டருக்கு காவல் நிக்கிறதா போலீஸ்காரங்களுடைய வேலை. இந்த பாயப்பொடி இங்க எங்கேயாவது விரிச்சு படுத்துக்க. வரட்டா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரே. எக்ஸசைஸ் வர. நான் தூங்க போறேன், கொஞ்சம் மசில் இருக்கட்டும். ஓ ஐயோ, என்ன காலி பண்ணிட்டா? ஒரு பாயை கூட தாங்க மாட்டான். சேது, என்னது இது? உன் புருஷன் எங்க நின்னுட்டு இருந்தா அப்புறம் என்னதான் ஃபர்ஸ்ட் நைட்டு? எங்க பாரு, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், சப் கலெக்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் செல்லல கது தரமா. என் கூட பிறந்தவனுக்காக நான் செஞ்ச தியாகம் தான் இந்த உறவு. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? தாலி கட்டின உடனே அவனை கேஸ்ல இருந்து விடுவிச்சிருவேன் தானே சொன்னீங்க. சரி, அவன் இங்க. ஐயோ சேது, நான் ஆனந்த கல்யாணம் முடிச்சதுமே விட்டாச்சு. இப்ப அவன் எங்க போனா? அது இப்போ எனக்கு அவனால எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சேன்னு நினைச்சு அவன் ஊரை விட்டே போயிருப்பான். சேது, முதல்ல விடியட்டும், அப்புறம் 2 டிபார்ட்மெண்ட்டையும் வச்சு பொறுமையா விசாரிக்கலாம். முதல்ல கதவை தர, நாம பேசலாம். வா. முடியாது. முடியாது? என் கழுத்துல நீங்க தாலி கட்டினதுக்காக எந்த காலத்துல நீங்க என் புருஷன் ஆக முடியாது. சேது, ஷோ, என் அப்ரோச் சரியா வரலையோ? இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், ரொமான்டிக் ஆகணும். இறந்து போன சிலுக்கு சுமிதாவே, உயிரோட இருக்கிற ஜெயமாலினி, அனுராதா அவர்களே, இவ உணர்வை தூண்ட எனக்கு மனசார ஆசீர்வாதம் செய்யணும். அடியே அடியே, ஏய் அடியே, வணக்கம். எங்கடி போனா? உள்ள யாரையாவது சங்கிலியில கட்டி அடியே! வச்சிருக்கீங்க? இல்ல, உள்ள ஒரு பைத்தியம் கத்துற மாதிரி. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. சரிங்கம்மா. ஆபீஸ்ல வந்து சீல் வச்சுக்கோங்க. சரிங்கம்மா. அங்கே நில்லுடி. நீ எங்கடி போற? ஆபீஸ்க்கு போறேன். கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ஆபீஸ்க்கா? அப்ப விருந்துக்கு போலியா நீ? ஆமா, உனக்கு என்ன மாதிரி சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? இல்ல. இங்க பாரு, இந்த மாதிரி பண்டா காட்டாத. நீ சப் கலெக்டரா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ பொண்டாட்டிதான். வழி விடுங்க, நான் ஆபீஸ் போணும். ஏண்டி ஏண்டி ஏண்டி, சொந்த புருஷனோட விஷயத்தை உன்னால பார்க்க முடியல? நீ எப்படி ஜில்லாவா ஆட்சி பண்ணுவ? உனக்கு தெரியுமா, நான் இன்னும் குளிக்கல, பெட் காஃபி சாப்பிடல, பல்லு கூட வளர்க்கல. அது ஒண்ணும் புதுமையான விஷயம் இல்லையே. கல்யாண பந்தல்லே நான் அனுபவிச்சேன். அதே நாத்தம். கிண்டல் பண்ணனு வையே. அந்த கேப்ல ஏன் மிஸ் ஆயிடுச்சா? எங்க போற சேது? சேது, வருஷம் வண்டி நிறுத்து, நான் விட மாட்டேன். ஆஹா, ஏத்துடா, என் நெஞ்சில ஏத்திட்டு போ. நீங்க வண்டி எடுங்க. மேடம், உங்க ஹஸ்பண்ட்? உன் ஹஸ்பண்ட் ஒண்ணும் இல்லல, வண்டி அடியா. சரிங்க மேடம். விட மாட்டேடி. சந்தோஷமான செய்தியா? இனி பிரஷ், பேஸ்ட், சோப்பெல்லாம் அந்த பக்கம் தந்தா போதும்ல. போயா